நான் ஒரு விஷயத்தை இந்த சமயம் நினைவுபடுத்தணும். 2016ல காவிரியில தண்ணி வரலைங்கிறதுக்காக பெரும் போராட்டம் நடந்த பொழுது காவிரியில தாக்கப்பட்டார்கள் தமிழர். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் தண்ணி விடணும்னு ஒரு நெருக்கடி வந்தப்ப தமிழர் தாக்கணும். எப்பவுமே அந்த மாதிரியான கலவரம் நடக்குது, உதிரியாக நடக்கும். உதிரிகளா போய் ரவுடிகளா போய் அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் வேறொரு விஷயம் நடந்தா கர்நாடகாவில் இருக்கிறவங்க எங்களுக்கு சொன்னாங்க என்னன்னா, RSS அமைப்பு இந்த ரவுடிகளை கும்பல்களை அவர்களுக்கான உணவு போட்டு அவர்களை தயாரிச்சு அவங்க ஒரு ஆர்கனைஸ்டா ஒழுங்கமைக்கப்பட்ட தாக்குதலை நடத்தினாங்க. அந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் பல பேருந்துகள் எரிக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி இந்த கலவரத்தோட மிக மோசமான கலவரம் அந்த சமயத்தில் நடந்தது. அதெல்லாம் வெளியில் நிறைய வரல. பெரிய அளவுக்கு பேருந்துகள்லாம் எரித்து சாம்பலாக்கப்பட்டது. சரிங்களா? அந்த அளவுக்கு மோசமா நடந்தது. இது வந்து ஆர்கனைஸ்டா RSS வந்து இறங்கி வேலை செய்தது அங்க இருக்க செயல்பாட்டாளர்கள் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கிற சமயம் RSS அலுவலகம் முற்றுகை வச்சு நுங்கம்பாக்கத்தில் கூடிய RSS அலுவலகத்தை முற்றுகையிடுவதுன்னு சொல்லி எல்லா அமைப்புகளையும் அழைச்சோம். எல்லாமே வந்தாங்க. காவிரி உரிமைக்காக போராடுதல், காவிரி தண்ணீருக்கு நாள் பலனடையாத இடங்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் கூட தமிழனுக்காக சொல்லி வந்து நின்ன பொழுது ஐயா மணியரசனுடைய அமைப்பு மணியரசன் வரலன்னு சொல்லிட்டாங்க, பங்கெடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. சொன்னாங்க அவங்க பங்கெடுக்கல. அது கூட்டமைப்பாலாம் பண்ணல. எல்லாமே போய் சேர்ந்து பண்ணுவோம். தமிழன் தாக்கப்பட்டு இருக்கிறாங்க. இவங்க தமிழன் பத்தி பேசிட்டு இருக்கிறாங்களே, அன்னைக்கு தமிழனை தாக்குவதற்கான ஆர்கனைஸ்டான ஸ்ட்ரக்சரை உருவாக்கி வேலை செய்தது RSS. புரியுதுங்களா? அப்ப அதற்கு நம்ம கண்டிச்சு அங்க தமிழனை தாக்குறான் RSS காரன், இங்க கூட அவங்க ஆபீஸ் வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம போராட்டம் பண்ணுவோம்னு சொன்ன பொழுது அது நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம்னு சொன்னவர் ஐயா மணியரசன். இது வரலாறு. அவர்கிட்ட நேரா போன்ல பேசணும்னா எனக்கு தெரியும். அந்த போராட்டத்தில் மே 17 இயக்கத்திலிருந்து பெரியாரிய அமைப்புகள்ல இருந்து மார்க்சிய அமைப்புகள், அம்பேத்கரிய அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாருமே பங்கெடுத்தோம். ஆனால் அதில் பங்கெடுக்காத ஒரே அமைப்பு ஐயா மணியரசனுடைய அமைப்பு மட்டும். அவர் தான் பங்கெடுக்க. ஏன் என்ன இருப்பது உங்களுக்கு? எங்களுக்கு RSS மேல விமர்சனம் கிடையாதுங்கிறதா, வேற ஒன்றும் கிடையாது. வெளியே வந்துருச்சா? நீங்க வேணா பாருங்க, இந்த திராவிடத்தை பெரியாரை எதிர்க்கிறேன்னு சொல்லி வீம்பு கட்டி மல்லு கட்டி சாதாரண விஷயங்களுக்குலாம் உடனே பெரியார் திட்டி எழுதிட்டு இருப்பார். பெரிய கட்டுரை எழுதுவாங்க, அதை பேசுவாங்க. அவ்வளோ அப்படி நரம்பு புடைக்க உணர்ச்சிவசப்பட்டு பேசுவாங்க. ஆனா RSSனா பம்மிடுவாங்க, டிஜேபினா பதுங்கிடுவாங்க. அப்ப ஏங்க பேசலீங்கன்னு கேட்டா திமுக என்ன பண்ணுச்சு தெரியுமா அப்படின்னு. சரியா? திமுக தான் சரியா இல்ல, நீங்க வந்து பண்ணுங்க, அது பண்ணறோம். இவங்க அதை குறை சொல்லிட்டே இருக்கிறது மூலமாக தங்களை யோகியனா காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. அரசியல் அப்படி கிடையாது. எது சரியோ அது முன்கை எடுத்து நின்று சண்டை போடணும். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற